அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாவேகா கட்சியில் மாற்று கட்சி நபர்கள் போய் இணையக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. வேற கட்சிகளில் போட்டி போட வாய்ப்பு கிடைக்காம பதவிக்காக அளந்து போய் திரியக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் கழிச்சு விட்டது, ஒதுக்கி விட்டது, இதுங்கெல்லாம் போய் சேர போயிருக்குதுங்க தாவேகாவில். போன இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளார ஏற்றலை ஆஃபீஸுக்குள்ளே யாரையுமே. இது வரைக்கும் இது மாதிரி நிறைய பேர் கம்யூனிஸ்ட்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் கட்சியை விட்டுட்டு தாவேகாவில் போய் சேர்றதுக்கு போகிறாங்க தான். போகிறவங்களுக்கு ஒரு மரியாதையே அங்கே கிடையாதுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் மணிக்கணக்காக நட்ட நடு வெயிலில் அங்கேயே நின்றுக்கிட்டு, ஆஃபீஸுக்கு வெளியிலேயே நின்றுக்கிட்டு, யாராவது இந்த சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் தான் அந்த கட்சியில் வர்றவங்களை இணைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. விஜய் அவர்கள்லாம் வரமாட்டார். அதுபோக அங்கே போய் கால் கெடுக்க வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டு நான் பாடுபடுறாங்க. சரி, எந்தாலையும் அனுபவிச்சுட்டு போட்டோம். இப்போ இன்னைக்கு அந்த கூடியிருக்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஓடுது. கதவை திறந்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டது தான் உண்டு, அப்படியே ஓடுதுங்க. இந்த கூட்டமெல்லாம் இவ்வளோ நாள் தாவேக்கால சேரலை. இதெல்லாம் மாற்று கட்சிகளில் பதவிக்காக இந்த சீட்டுக்காகலாம் வெயிட் பண்ண கோஷ்டிகள். ஆனால் உள்ளார அணில்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ எல்லாம் ஃபில்டர் ஆகி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பக்கமாக ஓடுது, தாவேக்கா பக்கமாக. அதனால தான் தனியாக தெரியுது பாருங்க. அந்த கட்சி ஆஃபீஸ் கேட்டு திறந்த உடனே பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க இந்த கூட்டம். இந்த இன்ஸ்டிங்க்ட் விஜய் படத்தை பார்க்கறதுக்கு அந்த தியேட்டரில் அந்த டோரை ஓப்பன் பண்ணாங்கன்னா பாஞ்சிக்கிட்டு உள்ளே போய் சீட்டுக்கிட்டெல்லாம் ஏறி மிதிச்சு அப்படி அப்படியே ஓடும் இல்லையா, அந்த இன்ஸ்டிங்க்ட் அது இன்னும் விட்டு போகலை. அந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படியே இருக்கு பாருங்க. இதில் கூடவே சேர்ந்து மன்சூர் அலிகான் இருக்கார் இல்லையா, அவர் பையன் கூட சேர்ந்து போய் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சது மட்டும் இல்லாமல் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் தாவேக்கால தான் பயணிப்பேன் அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் பேசியிருக்காரு. மாண்புமிக்க தமிழக முதலமைச்சர் மாண்புமிக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் இது பேசுகிறத நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு கேட்க முடியாது. எங்கே போய் சேரணுமோ அங்கே தான் போய் சேர்ந்துருக்கு இந்த கேஸு. இது எதுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த பையன் அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு இருக்குது தானே, அதனால இருக்கலாம் மேபி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானை இங்கே இருக்கிற யாருமே கண்டுக்கலை. புஷி ஆனந்த் கண்டுக்கலை, ஆதவ் அர்ஜுனா கண்டுக்கலை. ஆனால் இவர் மட்டும் எல்லாரையும் கண்டுக்கிறாரு. இந்த சால்வையெல்லாம் எடுத்து போட்டு விட்டு யாருமே அவரை கண்டுக்கலை. புஷி ஆனந்தெலாம் அவரை சுத்தமாக மதிக்கவே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்காரு. இப்படி யாருமே கண்டுக்காத நிலையிலையும் போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு இதுக்காக தான். அவங்க சோஃபாலாம் கொடுக்க மாட்டாங்க, இவர் ஏதாவது சோஃபாவோ பிளாஸ்டிக் சேரோ ஏதாவது கொடுப்பாரா இருக்கும் கட்சிக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு பாருங்கள், இந்த மாற்று கட்சியினரை இணைக்கும் விழா. இந்த நிகழ்ச்சியின் போது அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே கரண்ட் கட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கா, அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கும் காரணம் திமுக தான். சுற்றி சுற்றி கடைசியில் அவங்க கட்சி அலுவலகத்திலேயே கரண்ட் போயிடுச்சு. இதிலிருந்தே தெரியுது தாவேக்கா ஆட்சி என்ன லட்சணத்தில் செயல்படுதுன்ட்டு. இதில் நேற்றுக்கு சட்டமன்றத்தில் நேரலையை துண்டிச்சாங்க இல்லையா, அந்த நேரலையை துண்டிச்சதுக்கு அப்புறமா நடந்த நிகழ்வுகளில் தாவேக்காவுக்கு சாதகமான நிகழ்வுகளை மட்டும் கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க எல்லா மீடியாக்களும். திமுக எம்எல்ஏக்கள் பேசின விஷயங்கள் நிறைய வெளியே வரல. எதிர்கட்சி தலைவர்லாம் கண்டிப்பாக பேசியிருப்பார், அவர் பேசுனது எதுவுமே வெளியே வரல. முழுமையாக வெளியிடாமல் தாவேக்காவுக்கு என்னென்ன சாதகமாக இருக்கோ அது மட்டும் கட் பண்ணி வெளியே விடுறாங்க. இந்த ராயபுரம் எம்எல்ஏ என்னமோ அடிக்கெல்லாம் பாஞ்சது அதெல்லாம் வரவே இல்லைங்க. இப்படி வெட்டி ஒட்டி கட் பண்ணி எடிட் பண்ணி இப்படிலாம் வெளியே விட்ட ஃபூட்டேஜஸ் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த ஃபூட்டேஜஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே காணொலி போட்டுட்டோம். அங்கே நடந்த சில விஷயங்களை கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் நம்ம பேசிய காணொலி போட்டுட்டோம். ஸோ அதில் ஒரே ஒரு காணொலி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தாவேக்காவுடைய எம்எல்ஏ இந்த விஜய் சரவணன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த பாடலுக்கு அந்த கையில் ஒரு பாட்டிலோட நல்லா குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா? ஒரு வீடியோ வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் நல்லா கையில் தண்ணி பாட்டில் வச்சு கடந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் என்னமோ பேசியிருக்காரு, அதை பாருங்க. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் தமிழகத்து மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பணியிலே
தன்னுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்தை வெறும் ரசிகர் மனப்பான்மையில் இருந்த எங்களை போன்ற பதறுகளை எல்லாம் இன்றைக்கு பண்பட்ட விதைகளாக்கிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். பதறு எப்படி முதல்ல விதையாகும்? என்ன இது முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பேச ஆரம்பிச்சு ரொம்ப நேரமா இழுன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துருக்காருங்க. தாவேக்க கட்சிக்காரங்களே பின்னாடி முன்னாடியும் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தாக்க ஐயோ முடியலையே, கண்ணை கட்டுதே சமே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அறுத்து வச்சிருக்காரு. இங்க பாருங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக தொடங்கினார்களோ பின்னாடி பாருங்க. அவ்வளோதான். என்னடா இது, இந்த எம்எல்ஏ வேலை இவ்வளோ கஷ்டமாவா இருக்கும்? தேட்டர் வாசலில் பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி இல்லையே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தூக்கம் வேற கண்ணை சொக்குது. முன்னாடி ஒருத்தர் பாருங்க, இந்த குளத்தூர்காரரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா, அவர் பாருங்க அப்படியே பார்க்குறாரு. முடியலை, இருக்க முடியலை. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மக்களுக்காக போராட வந்தவர்கள். முகங்களை எல்லாம் பாருங்க, ஒருத்தரையும் பாருங்க. இவங்கெல்லாம் மக்களுக்காக நல்லாட்சி கொடுக்க வந்தவர்கள். நம்புங்க, உட்கார முடியல, அடே சொருகுது தூக்கம் எல்லாருக்கும். தலைவரே அப்படிதானே. இதுல இவங்க கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கறதுக்கு? அவங்க தலைவரே எந்நேரமும் இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு பதிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவருடைய சிந்தனைகள் பூராவும் எங்கே தான் இருக்குமோ தெரில, என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரோ தெரில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, உள்ளார அவருக்குள்ளே என்னமோ பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காரு மனதளவில். இந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்னமா பேசுகிறார், என்னமா கேள்விலாம் எழுப்புறார். நமக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியலையே. நமக்கு இந்த பேப்பரில் இருக்கிறத கூட அப்படியே பார்த்து படிக்க வரலையே. சட்ட வல்லுநர்கள்னு கூட சொல்ல முடியல. சட்ட நம்ம சொல்கிறோம். மிஞ்சி போனால் இந்த தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, கோரசக்தி இந்த மாதிரி தான் நமக்கு எழுதி தராங்க. நமக்கு அந்த மாதிரி டேலண்ட் இல்லையே. நம்ம என்னைக்கு அந்த அளவுக்குலாம் டெவலப் ஆகும்? நல்லா நிறைய பேசுறது இதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அவருக்குள்ளே போராடுவார்ல. இதில் வேற இந்த தாவேக்கா தற்குறிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு 30 தடவை கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. ஒரு பேப்பரை பார்த்து பேசுகிறாரு உதயநிதி. இதெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டா அப்படின்னு கேட்குறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவேக்காரனுங்க இதை பற்றிலாம் பேசுறதுக்கே தகுதி கிடையாது. விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுறதுக்கே தொடர்நடுங்கிறவர். 4 கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது. அப்படிப்பட்டவராக தான் விஜய் இருக்காரு. மேடையில் ஏறி மட்டும் தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, கோரசக்தின்னு பேசிக்கிட்டு ஓடி போயிடுறாரு. வேற எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவதா, விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இப்படி பேப்பரை பார்த்து சட்டம் அதில் இருக்கிறதே படிச்சுட்டு போகிறதுக்கும், உதயநிதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ஒரு 4 வார்த்தைகள் அதில் பார்த்து பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே மண்டைக்குள்ள அப்படியே ரிமெம்பர் பண்ணியெல்லாம் எல்லாரும் இருக்க முடியாது. நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அதோடைய பாயிண்ட், நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் டக்குன்னு பார்த்த உடனே ஓகே இந்த பாயிண்ட் இது அந்த கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை சொல்ல தோணும். நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு சில வரிகளை மட்டும் நோட் பண்ணி வச்சு பேசுறது முழுக்க ஸ்கிரிப்ட் தான் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சொந்தமாக கருத்தே இல்லாமல் விஜய் அவர்கள் மாதிரி பேசுறதுக்கும் அப்பப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசணுன்றதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அந்த பாயிண்ட்ஸ் பற்றின தனது கருத்தை ஓப்பனாக சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆகவே உதயநிதி அவர்கள் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இருக்குன்னா அதை அப்படியே படிச்சுக்கிட்டு ஒன்றும் போகிறது கிடையாது. அவருக்குன்னு சொந்தமாக கருத்து இருக்குது. அவர் அரசியல் மேடைகள்லையோ இல்லை ப்ரெஸ் மீட்லேயோ நின்றுக்கிட்டு கூட அப்படியே பேப்பரில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்கிட்டு எங்கேயும் போனதில்லை. நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசுகிறோமோ அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரில் ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க. அதை டக்குன்னு கீழே அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசுவாங்க. விஜய் அவர்கள் மாதிரி தூர சக்தி, பாரசக்தி, கோரசக்தி, தூர்த்து போன சக்தி இப்படி எல்லாத்தையும் அதில் பார்த்துக்கிட்டுலாம் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. சொந்தமாக 4 வார்த்தை பேச தெரியாது. கையில் பேப்பர் இல்லைன்னா அவ்வளோதான், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே விஜய் அவர்கள் கனவுல கூட இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை அவர் வாழ்க்கையிலே நினச்சி பார்க்க முடியாது. இது வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.